கே நேரு ஒரு பக்கம் விமர்சனம் என்ன வைக்கிறாருன்னா 40 ஆண்டு காலமாக ஒரு தலைவர் இருக்கிறத கொச்சைப்படுத்துறாரு, சட்டமன்றத்தில் தக்க பதிலடி அடிப்போம் விஜய்க்கு அப்படின்ற மாதிரி கே நேரு. இப்போ சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள் அண்ணா கே நேருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதிர்கட்சியாக உட்கார போகிறோன்றதை அவர் இப்போயே சொல்லிட்டார் போல. இல்லை தொடர்ச்சியாக பதிலடி யார் கொடுப்பாங்க? ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி எப்படி கொடுக்கும்? எதிர்கட்சியாக உட்காந்தா தானே கொடுக்கும். நாங்கள் ஜெயிக்க போகிறோம், 26 வரலாறு திரும்ப போகுது. கே நேரு நாங்கள் எதிர்கட்சியாக உட்காந்து இது தக்க பதிலடி கொடுப்போம். ஏன் கொடுங்க. அப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களே. அதனால் அண்ணா நேரு மனமார்ந்த நன்றிண்ணே, உங்களோட வாக்கு பலிக்கட்டும்ண்ணே, வாழ்த்துக்களும் பலிக்கட்டும்ண்ணே. இல்லை இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பல மேடைகளில் பேசுகிறீங்க. அப்போ திமுகவில் ஒரு சலசலப்பு ஏற்படலை, ஆனால் இப்போ ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பாசிட்டிவாக பார்க்குறீங்களா? பயம்தான் வந்துருச்சு இல்லை பிரதர்? ரொம்ப சிம்பிள் பிரதர். நான் தான் மறுபடியும் நேத்திலேருந்து நான் அந்த சேலஞ்சு வச்சுட்டே இருக்கேன். களத்தில் நான் 6 நாளாக நிற்கிறேன். திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. சரிதா? குட்டி குட்டி 1-2 கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாமே போக்கிட்டோம். அந்த செகண்ட் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் மாறுது. புரியுதா? நான் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் இருந்தேன், எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். 6 மணி ஆச்சுன்னா ஜேன்னு ஏதோ காற்றுல இப்போது சித்திரை திருவிழா வரும் மதுரையில், கள்ளழகர். கண்டிப்பாக கள்ளழகர் இறங்குற அன்றைக்கி தான் கூட்டம் இல்லை, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகள் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு மக்கள் தனக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 500 கடைகளுக்கு மேலே இருந்துச்சு சுற்று வட்டாரத்தில்.